சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான நம்ம ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலருமே இல்லாம நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணிறலாம். கிட்டத்தட்ட இது செய்யறதுக்கு 20 நிமிஷம் தான் தேவைப்படும். முதல்ல கிர்னி ஷர்பத், அதுக்கப்புறமா ராகி ஜூஸ், அதுக்கப்புறம் 3 விதமான ஜீர்தண்டா, ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தண்டாய், அதுக்கப்புறம் கேரமல் ஷர்பத். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நன்னாரி ஷர்பத், ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஒரிஜினல் நன்னாரி. ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜீர்தண்டா. அது 3 ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். 3 ஃப்ளேவரில் நான் பண்ண போகிறேன். ஒன்று கிளாசிக், 2வது சாக்லேட், 3வது வந்து ரோஸ் ஃப்ளேவரில். அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்காக நன்னாரி சிரப் வந்து எப்படி பண்ணணும், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல், சுகர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம். முதல்ல நன்னாரி வேர் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கணும். ஒரு 6-7 தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இதான் வந்து நன்னாரி வேர், ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல நன்னாரி வேரை வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். அதாவது 10 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. யூஸ்வலாக கடைகளில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, நான் ஆட் பண்ணல. இப்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், அது வந்து 1.5 கப் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வரணும். ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக வந்தால் கூட இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதான் நன்னாரி சிரப்புன்னு சொல்கிறது. இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா கெட்டு போகாது. 1 மந்த் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து அந்த நன்னாரியோட வேரோட ஜூஸும் வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிக்கணும். ஒரு 2-3 தடவை நல்லா வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ், அதாவது குப்பைலாம் இல்லாமல் நல்லா வடிச்சிடணும், மண் இல்லாமல். நல்ல காட்டன் கிளாத் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா இது மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். மெயினானது என்னென்னா, இதில் இருக்கிற மண்ணோ தூசியோ நம்ம சிரப்பில் வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டோம், இருந்தாலுமே வடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மந்த் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சிரப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பாதாம் பிசுன்னு ஆற எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இல்லைனா 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுதான் ஜிகிர்தண்டாவோட பேஸ்ன்னு சொல்லலாம், நன்னாரி சிரப்பும் இதுவும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பண்ணணும். நீங்கள் வனிலா ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். பட் கிளாசிக்காக ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது, இந்த கேரமல் சிரப்போட. அது வந்து நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பால் எடுத்துக்கலாம். ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கொதிக்கும் போது இது கீழே பேர்ன் ஆகிடக்கூடாது, அதாவது கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் திக்கான பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுற, ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது எதுக்காகனா, நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுனால கீழே அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் சுகர் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். 1/2 கப் அப்படிங்கிறது வந்து 125 கிராம், அதாவது 125 கிராம் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா ஒரு பாதியாக குறையணும். ஸோ அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பால் பவுடர் ஒரு 1/4 கப் போட்டுட்டு நம்ம கட்டி இல்லாமல் கலந்தாகணும். இதுதான் வந்து ஐஸ்கிரீமுக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம மதுரையில் சாப்பிட்ற மாதிரியே. இப்போது கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் வந்து அந்த ஐஸ்கிரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாமல், மில்க் பவுடர் இல்லாமல் நீங்கள் பாலை பாதியாக குறைச்சிட்டு பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அந்த பால் மட்டும் அப்படியே வந்து சுண்ட காய்ச்சிடுங்க. 1 லிட்டர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் வர அளவுக்கு நம்ம காய்ச்சணும். அந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிடணும். கொஞ்சம் சுகர் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எல்லாம் ப்ரௌன் ஆகி வருது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி கேரமல் சிரப் ஆக்கணும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கேரமலில் தண்ணி ஊற்றும் போது அப்படியே மேலே தெரிக்கும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்படி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கேரமல் சிரப் ஊற்றுறோம். நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டாவோட பாசுந்தி பண்ணுவோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையாக இருக்கும். பாதி மட்டும் ஊற்றிக்கலாம். இதுதான் வந்து கலரையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் அந்த ஐஸ்கிரீமுக்கு. வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் இதில் யூஸ் பண்ணலை. ஃப்ளேவரெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீமில் ரொம்ப நேரம் இது வேகிறதுனால மலாயும் கலெக்ட் ஆகும். இப்போது வனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துச்சு. இதை நம்ம ஆற வச்சிட்டோன்னா ஓகே. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இல்லை ஹெவி விப்பிங் க்ரீம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த க்ரீமை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸு ஒரே தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீசரில். அப்போது நம்ம தேவையானப்போ எடுத்து அப்பப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நன்னாரி சிரப் போட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் போட்டுட்டு சில்லுன்னு இருக்க பாலை ஊற்றணுன்னா பாதாம் பிசன் போட்டால் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 24 மணி நேரம், அதாவது 24 ஹவர்ஸ் வந்து இது ஃப்ரீசரில் இருக்கணும். ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டாலும் பர்ஃபெக்டாக நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி. ஸோ இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அதனோட கன்சிஸ்டன்சி. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது நார்மலாகவும் அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஜிகர்தண்டாவில் போடாமல் அதே ஃப்ளேவர் இதில் வரும். இப்போது ஜிகர்தண்டா மில்க், பாசுந்தி இல்லை ரபடிக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இது 3வது ப்ரொசீஜர். ஜிகர்தண்டாவில் பாலை கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இதுவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா காய்ச்சணும். அதாவது இது மலாய் கலெக்ட் ஆகணும். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆடை, அதாவது பாலில் இருக்கிற ஆடையெல்லாம் வந்து என்ன ஆகும்னா நல்லா கலெக்ட் ஆகும். அப்போ அந்த பேனில் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். நம்ம எப்படி வந்து பாசுந்தி பண்ணுவோம், எப்படி ரபடி பண்ணுவோம், அதே சேம் ப்ரொசீஜரில் நாம் இதை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். நம்ம அப்பப்போ நம்ம மலாய் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ஃப்ளேவரும் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த பாலோட ஆடை வருதுன்னு. நீங்கள் திக்கான பால் எடுத்துட்டிங்கன்னா அதிகமான மலாய் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ சுகர் போட்டுக்கலாம். 1/4 கப் சுகர், அதுக்கப்புறம் கேரமல் சிரப் இதெல்லாம் ஊற்றிட்டு இது நல்லா திக்காகும்போது நம்ம ஆஃப் பண்ணி மலாயும் கலெக்ட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃபாக ரெடியூஸ் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கேரமல் சிரப் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மலாயை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ஜிகர்தண்டா போகிறவங்ககிட்ட கேட்டு பண்ண ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் இது வந்து எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நமக்கு பாருங்கள், இந்த மலாய் கலெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் மலாய்ன்னு சொல்லுவோம். அந்த பேனில் சைடில் வந்து நம்ம வச்சுருந்து தான் இது அப்படியே வந்து மலாயெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஜிகர்தண்டா கலர் அப்படின்னா இதுதான். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடிச்சிட்டே இருக்கணும் போல் தோணும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் வச்சா போதும். ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் சில்லுன்னு ஆகணும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இமீடியட்டாக பண்ணுறதுன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது நான் ரெடி பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுட்டேன். நன்னாரி சிரப் ரெடியாக இருக்குது, ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது, பாசுந்தி ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மலாயோட எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நன்னாரி சிரப் ஊற்றலாம் ஃபஸ்ட்டு. இதுதான் ஜிகர்தண்டாவோட பேஸ். அதுக்கப்புறம் பாதாம் பிசன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த நன்னாரி பாதாம் எல்லாமே. இதுக்கப்புறம் இந்த பாசுந்தி
அதாவது ரபடி மாதிரி இருக்க அந்த மில்க் நம்ம அதையும் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். ஸோ இது எடுத்து நம்ம போட்டுடலாம். 1, 2 உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நன்னாரி சிரப் ஊற்றிட்டு நம்ம டைரெக்டாக இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி கூட நீங்கள் போடலாம். ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க இதே ப்ரொசீஜர் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சாக்லேட் ஜிகர்தண்டா ஒரு சில இடத்துல இதை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு எப்பவும் போல் பாதாம் பிசன் வந்து ஊற வச்சலாம், இல்லை ஆல்ரெடி இருந்தது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊறணும். இதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு சில இடத்துல சப்ஜா சீட்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட இஷ்டம் தான், போட்டாலும் போடலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு பாதாம் பிசன் மலர்ந்துடுச்சு. இது நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நல்லா பாயில் பண்ணி குளிர வைக்கப்பட்ட பால், அதாவது சில்லுன்னு இருக்கிற பாலில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்தை எடுத்துகிட்டு சிரப் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஷர்பத் மாதிரி இருக்குது. இப்போது நன்னாரி ஷர்பத்தை போட்டுட்டு இதுக்கப்புறம் பாதாம் பிசன் போட்டுக்கலாம். இப்போது சாக்லேட் சிப்ஸ், இதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம், இதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் நல்லா ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது அந்த சில்லுன்னு இருக்கிற பால், சுகர் கலந்த அந்த பால், இதிலேயே கூட நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இப்போது எக்ஸ்ட்ரா ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம், இதுலேயே நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். தேவைப்பட்டால் சப்ஜா சீட்ஸ் நீங்கள் மேலே கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் ரோஸ் இல்லைனா ஸ்ட்ராபெரி ஜிகர்தண்டா, உங்கள்கிட்ட எந்த சிரப் இருந்தனாலும் பண்ணலாம். ஹெர்ஷீஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரோஸ் சிரப்போடு இது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு நன்னாரி சர்பத் போட்டுட்டு எப்பவும் போல் பாதாம் பிசன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரோஸ் சிரப் இல்லைனா ஸ்ட்ராபெரி சிரப், ரூஅஃப்ஸா இருக்குது, நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். ரூஅஃப்ஸா பிடிக்காதவங்களுக்கு ஸ்ட்ராபெரி சிரப் நல்லாயிருக்கும். இப்போ நன்னாரி ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அதே மாதிரி சில்லுன்னு சுகர் ஆட் பண்ண மில்க். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஸ்லிம் மில்க் எடுத்துக்கோங்க, ஐஸ்கிரீம் வனிலா போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறமா ராகி ஜூஸ், கால்சியம் அயன் ரிச்சுன்னு சொல்லலாம், நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ, அயன் கால்சியம் ரிச், இம்யூனிட்டி பூஸ்டர், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அனீமியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 1/4 கப் முழு ராகி எடுத்துக்கலாம். முழு ராகி ரொம்ப நல்லது. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ராகினோட கடினத்தன்மை வந்து போயிடும். இதுக்கப்புறம் பாதாம் ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதையும் கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடணும். இப்போது ராகியும் ஊறிடுச்சு, நம்மளுக்கு பாதாம் ஊறிடுச்சு. ஸோ நம்ம இந்த பாதாம் வந்து ஸ்கின் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி கையில் எடுக்கும்போது ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும், இப்படி கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும்போது. இப்போது ராகியை வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஏலக்காய் போட்டுக்கிறோம், அதாவது பாதாமில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 1/3 கப் கூட எடுத்துக்கலாம் நம்ம.
இப்படி இல்லைன்னா பால் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போது பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ராகி ஊற வச்ச ராகியை போடுங்க. ஊற வச்ச ராகியை போட்டுட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும். அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகி வந்து பஃப்டு ராகி மாதிரி வரும். ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ராகி வெடித்து வரும் கடுகு வெடிக்கிற மாதிரி. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா பொரிச்ச ராகி மாதிரி ஆகிடும். அப்போது நமக்கு வந்து ஜீரண கோளாறெல்லாம் வராது. ராகியை வந்து இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ராகியை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும். இப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. ஜூஸாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிக்கும் அந்த பேன்லேருந்து பாருங்கள் எப்படி வெடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். நான் இப்படி பண்ணும்போது அப்படியே வெளியே தெரிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருக விட்டுறாதீங்க ராகியை. ஸோ இதை வந்து ஆற வச்சிடணும். ஆற வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டோம்னா நம்ம எப்படி வந்து ராகி மாவு கிடைக்கும் அதே மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய், பாதாம், தேங்காய், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை வடிக்கணும். இதை வந்து உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட புழிஞ்சிக்கலாம். அப்போ அந்த லம்ஸ் வராது. ரொம்ப சன்னமும் இல்லை, இது மாதிரி சல்லடையில் பிழியும் போதும் அந்த லம்ஸ் எல்லாம் வராது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து வடித்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மிக்சியில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் ஊற்றுவோம். ஸோ இந்த ராகி ஜூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தின்னாதான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த வடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது காட்டன் கிளாத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திரும்ப ஊற்றிடலாம். ஸோ எல்லாமே வந்து வடிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்து பாதாமெல்லாம் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நார்மலான ஷர்பத்தோ ஜூஸோட இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஈவினிங்லேயும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, இல்லை மார்னிங்லேயும் கொடுக்கலாம். இது வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா சில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா குடிப்பாங்க. வெல்லம் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் சுகர் கூட போடலாம். நான் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம் ஒரு 3 மணி நேரம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நல்லா சத்தானது, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ்ன்னு போகும்போது மார்னிங் ஸ்மூத்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இதில் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் பிடிக்காதவங்க டேட்ஸோ ஹனியோ கூட போட்டுக்கலாம். நான் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்னா, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் ஊற வச்சும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கசகசா இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்து ஊற வச்சு பண்ணலாம். இந்த ராகி ஜூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ராகியை உங்களுக்கு வந்து அதுலேயே நல்லா வந்து குக் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கிர்னியை வச்சு ஒரு ஷர்பத் பார்க்க போகிறோம். அதுவும் சப்ஜா எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஜவ்வரிசி, சப்ஜா, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் கம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம். இதுக்கு பாதாம் எடுத்துகிட்டு ஓவர் நைட் நம்ம வந்து சோக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி, இது வந்து சின்ன ஜவ்வரிசி, அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சப்ஜா இல்லைன்னா சியா எடுத்துகிட்டு அதையும் ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இது வந்து நல்லா ஊறணும். இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பால் ஒரு 500 ml எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம்.
இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லை. இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மில்க்கோ இல்லை வாட்டரோ ஊற்றிட்டு ஒரு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. இப்போது இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சது ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை வடிச்சிடலாம். இதே வந்து இதில் போட்டுட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இதுக்கப்புறம் சர்க்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். சர்க்கரை தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போட்டுக்கலாம். இப்போது கஸ்டர்ட் அதையும் வந்து நம்ம ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்னஸை கொடுக்கும். ரொம்பவும் நீங்கள் திக்காக குடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து எனஃப்னு சொல்லலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்படி கஸ்டர்ட் பவுடர் பிடிக்காதவங்க இல்லைன்னு நினைக்கிறவங்க மில்க் பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை கார்ன்ஃப்ளவர் மில்க் பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு. நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ் பாருங்கள், அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் பாதாம் பிசின் போட போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வெயிலுக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு நல்லா வந்து எனர்ஜியும் கொடுக்கும். நம்ம பாடியை கூல் பண்ணுறக்கும் நல்லா உதவும். ஆல்மண்ட் கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கூட. தேவைப்பட்ட இதில் நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம் பிஸ்தா வந்து அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கிர்னி பழத்தை எடுத்துக்கலாம். நல்லா பழுத்தது. இது தோலும் விதை இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த காரணத்தை கொண்டு கலர் வந்து ஆட் பண்ண வேணாம். இது ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்டர் மெலனில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோவில் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ப்ளூபெரியில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமாக ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ரோஸ் இதில் கூட நான் வீடியோ போட போகிறேன். இப்போ இது மாதிரி ஸ்பூன் ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூனில் எடுத்து அந்த ஃப்ளஷை வந்து இதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணும். நல்ல ஒரு ஃபைனான பியூரியாக இருக்கணும். தேவைப்பட்ட கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பால் வந்து கொதிக்கும்போது நான் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். அது பிடிக்காதவங்க சில் பண்ணதுக்கப்புறமா ஜாகரி சிரப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பாதி அரைச்சி போட்டுட்டோம் அந்த கிர்னியோடதை. இப்போ வந்து இது மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்க அப்படின்னா ரவுண்டாக வரும். இது வந்து நம்ம குடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பியூரியை முதல்ல ஊற்றிடலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கிர்னியில் நம்ம பண்ண அந்த ஷேப். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல்லி மாதிரியும் கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெல்லியெல்லாம் பண்ணி போகிறாங்க கலரெல்லாம் போட்டு. பட் அது வந்து நல்லா இருக்காது அப்படி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எடுக்கிறது உங்களுக்கு சிரமம்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை துருவி கூட போடலாம். ஃபோர்க்கில் துருவினிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி சில்லுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சில்லுன்ஸ்க்காக நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இது இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கிர்னி ஷர்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகள் எல்லாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்மெல்லாம் அது எதுவுமே போடாமல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எல்லாமே டேஸ்ட்டை வந்து ரொம்பவே மாற்றாது. மற்றபடி கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். பட் அது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்லேயே எப்படி வந்து நன்னாரி ஷர்பத் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய நன்னாரி ஷர்பத் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் நன்னாரி இருக்காது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரில் இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணும்போது ஹெல்த்தியானது நன்னாரி. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நன்னாரி ஷர்பத்துக்கு வந்து நன்னாரி சிரப் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸோட வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணி ஷர்பத்தாக பண்ணலாம். ஸோ முதல்ல அந்த நன்னாரி ஷர்பத்தை போட்டுட்டு
லெமன் போடுறேன்னா, இது வந்து லெமன் நன்னாரி ஷர்பத். இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து பவுடர் சுகர். ஸோ சுகர் வந்து எனர்ஜி கூட, நம்ம எப்போவாவது ஒரு தடவை சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கோல்டு வாட்டர் இல்லை நீங்கள் சோடா கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். நான் வந்து லெமன் ஸ்லைசஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சப்ஜா கூட போட்டுக்கலாம், சப்ஜா பாதாம் பிசினெல்லாம். ஸோ இந்த நன்னாரி ஷர்பத்துக்கு கலர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு சர்க்கரையிலேருந்தும் அதுக்கப்புறம் நன்னாரி வேர்லேருந்தும் தான் வரும். நன்னாரி வேருக்கு பதிலாக வேற ஒன்றும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தண்டாய் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக தண்டாய் மில்க் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் ஆர் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் மெலோன் சீட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. ஒரு ஜென்டிலாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து வெயில் காலத்துக்கும் சரி, நமக்கு வின்டர் சீசனுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கசகசா, சோம்பு, பட்டை, ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி செய்கிறதுக்கு மேக்ஸிமமே 5 மினிட்ஸ் ஆகும். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து வளர்த்த ரோஸ். அதிலிருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து காய வச்சுருக்கேன். இதுதான் ஒரிஜினலான நாட்டு பன்னீர் ரோஸ். இதுக்கப்புறமா இதுக்கு சாஃப்ரான் போடணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் மட்டும் போடுங்க. சாஃப்ரான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான பாலில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா சில்லுன்னும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். வெயில் காலம் அப்படின்னா சில்லுன்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வின்டர் சீசன் அப்படின்னா நீங்கள் சூடாக சாப்பிட்லாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்க மில்க் இருக்குது, அதை நான் ஊற்றுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானது கூட. குழந்தைகள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுங்க. இந்த தண்டாய் மில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். இதில் ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னா நம்ம ரோஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப ஃபேமஸானது. நீங்கள் மேங்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கேரமல் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக கேரமல் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு மத்தியானம் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். முதல்ல பாதாம் பிசினை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து 30 நிமிஷத்தில் ஊறிடுச்சு. இப்போது ஒரு 1/3 கப் சுகரும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அது கேரமலைஸ் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோன்னே மிக்ஸ் பண்ணுங்கள். இதை கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் தண்ணி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது, ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் ஸ்லைட்டாக அது திக்காகும். ஷர்பத்துங்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்ல சூடான பால் இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். இது திக்னஸையும் ஃப்ளேவரையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கஸ்டர்ட் மிக்சர் எல்லாம் ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும்.
நீங்கள் ஆஃப் கூட பண்ணிவிட்டு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் மட்டும் திக்காகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஸ்டர்டெல்லாம் புடிங் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுவோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் இல்லை, பால் பவுடரெல்லாம் இல்லைன்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். யூஸ்வலாக கடைகளில் ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ப்ரௌன் கலரெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நாம் அப்படியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆல்ரெடி குக் ஆனது தான். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதனோட கலர் வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும், க்ரீம் கலர் மாதிரி வரும். சொல்லப்போனால் பிஸ்கட் கலர்னு கூட சொல்லலாம். இல்லை கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் மில்க் பவுடர் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட எதுவுமே வேணால் பாலை வச்சு மட்டுமே பண்ணோன்னா நல்ல திக்கான பால் எடுத்துகிட்டு இது மாதிரி குக் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதை வந்து நம்ம சில் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கும், முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் திராட்சை, பேரிச்சம்பழம், எது வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈவன் ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், வாழைப்பழம் போடுவோம். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ராபெரியிலேருந்து ஆரம்பித்து செரி, நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணலாம். எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் வாழைப்பழம் மட்டுமே போதும். நட்ஸு எப்படி நம்மகிட்ட முந்திரி, பாதாமெல்லாம் இருக்கும். இப்போது நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்ல, அதனால் சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸ்லைட்டாக திக்காக இருக்குது. இப்போது சப்ஜாவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பாதாம் பிசின், இதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நட்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். கடைசியில் ஐஸ் க்யூப்ஸ் வந்து போடுவோம். அது இன்னும் எக்ஸ்ட்ரா சில்னஸ்க்காக. இப்போ நான் பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை போட்டிருக்கேன். இப்போ எங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மற்றபடி எதுவுமே இந்த டைமில் இல்லைங்கும்போது நான் வந்து வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சு, நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு, அதை மட்டும் நான் கட் பண்ணி போடுறேன். ஸோ இதே மெத்தடில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். பீட்ரூட்டில் ஆரம்பித்து, கிர்னி ஷர்பத்துலேருந்து ஆரம்பித்து, மேங்கோ, அதுக்கப்புறம் ப்ளைன், இது எல்லாமே உத்தமை கிச்சனில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து ஐஸ் க்யூப்ஸ். இன்னும் சில்லுன்னு இருக்கிறத இன்னும் எக்ஸ்ட்ரா சில்லுன்னு எடுத்து காட்டும். ஸோ இதில் ஜெல்லி, கேரமல் ஜெல்லி பண்ணியும் போடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும்.